வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 30 கோடியில் புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வயநாடு நிலச்சரிவு, தமிழ்நாட்டை சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு, 25 பேர் மாயம். காவிரி உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்க முடியாது, அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகள், உற்பத்தி துறையில் இந்தியா சாதனை படைத்து வருகிறது, பிரதமர் மோடி பெருமிதம். ராணுவ உடையில் சென்று பார்வையிட்டார் நடிகர் மோகன்லால். சென்னை கிண்டியில் 50 கோடியில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். சென்னையின் மைய பகுதியில் உள்ள கிண்டி சிறுவர் பூங்கா 22 ஏக்கர் பரப்பு உடையது. இங்கு பாம்பு உள்ளிட்ட 11 வகையான 46 ஊர்வனங்கள் உள்ளன. 9 வகையான 68 பாலூட்டி உயிரினங்கள் மற்றும் 21 வகையான 314 பறவை இனங்கள் உள்ளன. சென்னை மக்கள் மற்றும் சுற்றுலா வருவோர் இந்த பூங்காவில் உலவும் உயிரினங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பூங்காவை மேம்படுத்த கடந்த ஆண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. அரசு ஒதுக்கிய 20 கோடி ரூபாய் மற்றும் ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் CSR நிதி 10 கோடி ரூபாய் என மொத்தம் 30 கோடி ரூபாயில் பணி துவங்கியது. அனைத்து பணிகளும் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இப்பூங்கா வந்தது. இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இப்பூங்கா திறப்பு விழாவின் போது வன விலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காக 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இப்பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளை பார்வையிட்டார். வயநாடு நிலச்சரிவில் தற்போது வரை தமிழ்நாட்டை சேர்ந்த 24 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 29ஆம் தேதி வயநாட்டில் அடுத்தடுத்து 3 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவால் சூரன்மலை, முண்டக்கை, வைத்திரி, வெள்ளரிமலை போன்ற கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் இருந்த வீடுகளும் மண்ணால் மூடப்பட்டன. 400 குடும்பங்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கின. இந்த நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பதற்காக தொடர்ந்து 5வது நாளாக மீட்பு படையினர் முழு வீச்சில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், விமானப்படையினர் உள்ளிட்டோர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது வரை 1000த்திற்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தோண்ட சடலங்கள் வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கனமழை தொடர்ந்து வருவதால் சாலைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி வேலை நிமித்தமாக கேரளா சென்ற 3 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் மாயமாகி உள்ளதாகவும் ஒருவர் நிவாரண முகாமில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறியவர்களில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 22 பேர் மாயமாகியுள்ளதாகவும் 129 பேர் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை கடந்த 30ஆம் தேதி எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மேட்டூர் அணையின் 16 கண் பாலம், சுரங்க மின் நிலையம், அணை பூங்கா மற்றும் வலது கரை உள்ளிட்ட பகுதிகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அணையின் வலது கரை பகுதியில் அமைச்சர் துரைமுருகன் மலர் தூவி காவிரியை வணங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் மேகதாது அணையை கட்ட விடவே மாட்டோம் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலோ மேகதாது என்ற வார்த்தையே இல்லாத நிலையில் இது குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது ஒன்றிய அரசின் தூண்டுதலாக இருக்குமோ என சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனா இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்க வேலையை பாடுறான்னா இந்த வேலையை வச்சிருக்காங்க. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா? இந்தியா பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் உபரி நாடாக திகழ்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் விவசாய அறிவியல் மையத்தின் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களின் சர்வதேச சங்க விழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இதுபோன்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைவதாகவும், இந்தியா பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் உபரி நாடாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். உணவு மற்றும் விவசாயத்திற்கான நமது பாரம்பரியம் மற்றும் அனுபவங்கள் நம் நாட்டைப் போலவே பழமையானவை எனவும், விவசாய பாரம்பரியத்தில் அறிவியலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றுடன் ஊட்டச்சத்து ஒரு பெரிய சவாலாக உள்ளதாகவும், ஆனால் அதற்கு இந்தியாவில் தீர்வு உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். லெப்டினன்ட் கர்னல் மோகன்லால் வயநாட்டிற்கு சென்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். கேரளத்தின் வயநாட்டில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் மண்ணில் புதையுண்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் துணை ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கும் நடிகர் மோகன்லால் மேப்பாடியில் உள்ள தற்காலிக ராணுவ முகாமில் ராணுவ அதிகாரிகளுடன் மீட்பு பணிகள் குறித்து கலந்துரையாடல் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலைக்கு ராணுவ வாகனத்தில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள், மீட்பு பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதனிடையே வயநாடு துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 கோடி ரூபாய் நிதி உதவி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 நாட்கள் நடைபெறும் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். சென்னையில் அரசு கலைத்துறை சார்பில் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். இதில் தமிழகத்தை சேர்ந்த ஓவியம் மற்றும் கலை வல்லுநர்களின் படைப்புகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் பி. சந்திரமோகன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் சேரா காந்தி, அரசு அருங்காட்சியகங்கள் இயக்குநர் கவிதா ராமு, சென்னை அரசு கவின்கலை கல்லூரியின் முதல்வர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி குவஹாத்தியில் உள்ள காமாகியா கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். நிலாச்சல் மலையில் அமைந்துள்ள 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாகியா கோயிலுக்கு முதலமைச்சர் நயாப் சிங் சைனியுடன் அவரது மனைவியும் மூத்த பாஜக தலைவர் ஆகியோர் வழிபட்டனர். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பதிவில் குவஹாத்தியில் உள்ள நிலாச்சல் மலையில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க காமாகியா கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்ததாக தெரிவித்துள்ளார். ஹரியானா மக்களின் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்புக்காக சக்தியின் உருவகமான காமாகியா தாயிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கிண்டியில் உள்ள திருவிக தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள தீரன் சின்னமலையின் உருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி, மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், ரகுபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சென்னை மேயர் பிரியா ராஜன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சென்னை கிண்டியில் முழு உருவ சிலையினை அமைத்தார். இதனை கடந்த 1998ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட செயலிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட செயலிகளுக்கு வங்கதேசத்தில் தடை விதித்து வங்கதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக
தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், நீலகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் குமார் திரைத்துறையில் அறிமுகமாகி 32 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து விடாமுயற்சி படக்குழு சிறப்பு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டு என் வீடு என் கணவர் என்ற திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர் நடிகர் அஜித். பின்னர் 1993இல் வெளியான அமராவதி திரைப்படத்தின் மூலம் முன்னணி நடிகராக அறிமுகமான அஜித் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியுள்ளார். இந்த நிலையில் நடிகர் அஜித் சினிமாவில் நாயகனாக அறிமுகமாகி 32 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து விடாமுயற்சி படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. அதில் 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறாத ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என குறிப்பிட்டுள்ளனர். ரூபாய் 22 கோடி மதிப்பில் 4000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு பிளாட்டினம் மஹாலில் இன்று கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பல்வேறு துறைகளின் சார்பில் 4000 பேருக்கு ரூபாய் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள 382 ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து EVKS இளங்கோவன் MLA உள்பட 50 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார். மேலும் மகளிர் குழுவினருக்கும் கடன் உதவி வழங்கினார். மேலும் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஆய்வக புதிய கட்டிடம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் வேலைவாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு மூலம் வேலைவாய்ப்பு வழங்க வந்த கோரிக்கை மூலம் முதற்கட்டமாக 100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளோம். இந்தியாவில் விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு கிராமங்களில் இருந்து அதிக விளையாட்டு வீரர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் தொடங்கியதாகவும், மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும், மக்களுக்கு உழைக்க முதல்வர் தயாராக உள்ளதாகவும், திமுக அரசின் சாதனைகளுக்கு பொதுமக்கள் தான் சிறப்பு தூதுவர்களாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன், கயல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநிலங்களவை உறுப்பினர் அன்னியூர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சித்தேரி மலை கிராமத்தில் அரசு மதுபான கடையை மூடக்கோரி 62 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மதுபான கடையின் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்துக்கு உட்பட்ட சித்தேரி பஞ்சாயத்தில் 62 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த சித்தேரி கிராமத்தில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் பேருந்து ஏறும் இடத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையால் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் வேலைக்கு செல்லாமல் மது பாட்டில்களை வாங்கி சென்று குடித்துவிட்டு மேலும் குடிக்க பணம் கேட்டு வீட்டில் உள்ள பெண்களை துன்புறுத்தி வருவதாகவும், இவர்களை பார்த்து பள்ளி மாணவர்களும் மதுவிற்கு அடிமையாகி குடிப்பதாகவும், மது அறிந்துவிட்டு வாகனங்களை வேகமாக ஓட்டி செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதுடன் உயிரிழப்பும் ஏற்படுவதாகவும், தங்கள் பகுதியில் உள்ள மதுபான கடையை மூடக்கோரி சித்தேரி, குண்டலம், மடுவு, தொச்சிக்குட்டை, தோல் தூக்கி, மண்ணூர், சூரியக்கடை உள்ளிட்ட 62 கிராமங்களை சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் உள்ளிட்டோர் மதுபான கடையின் முன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் கரூரில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி பெருக்கை முன்னிட்டு மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் மதியத்தில் இருந்து பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் வனத்துறை கேட்டின் முன்பு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். எனவே தொடர்ச்சியாக பக்தர்கள் மலைப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் நாள்தோறும் வாலாஜாபாத் ரயில்வே நிலையத்திலிருந்து ரயில் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு தினமும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பணி நிமித்தமாகவும் தன் சொந்த வேலைகளுக்காகவும் சென்று வருகின்ற சூழ்நிலையில் விடியற் காலையிலும் இரவு நேரங்களிலும் ரயில் நிலையத்திலிருந்து பஸ் நிலையம் வருபவர்களுக்கு கிதிரப்பேட்டை கூட்டு சாலையில் இருள் சூழ்ந்து இருக்கின்ற காரணத்தினால் விஷப்பூச்சிகள் உலாவுகின்றன. மேலும் வாகன விபத்துகளும் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகவே அப்பகுதியில் மக்கள் நலனுக்காக
உயர் கோபுர மின் விளக்கு அமைத்து கொடுத்து மக்கள் அச்சத்தை போக்க வேண்டும் என்று பேரூர் மதிமுக செயலாளர் சிவகுமார் அவர்கள் பேரூராட்சி தலைவர் செயல் அலுவலர் அவர்களிடத்தில் மனு ஒன்றினை கொடுத்துள்ளார். பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பெரும் ஆவலுடன் உள்ளனர். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அடுத்த ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் காவலர்களின் மகன்கள் உள்ளிட்டோரும் TNPSC தேர்வு எழுதவும் அதேபோல் உதவி ஆய்வாளர் தேர்வு எழுத பயன்படும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுத்திறன் நூலகத்தை திறந்து வைக்க காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்தார். அப்போது போலீசார் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிலையில் சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சிறுமி ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் அறிவுத்திறன் நூலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் நூலகத்தில் என்னென்ன புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன எனவும் பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட காவல்துறையினர் பலர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மலர் மாலைகள் பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தினுள் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு புஷ்ப அங்கி அலங்காரங்கள் செய்து அம்மன் ஊஞ்சல் சேவையும் தீப ஆராதனைகளும் நடந்தது. இதேபோன்று வேலூர் சலவன்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சாக்லேட்களை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து தீப ஆராதனைகள் நடந்தது. இதேபோன்று வேலூர் டிட்டர் லைன் பகுதியில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் கருமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களும் மகா தீப ஆராதனைகளும் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் கிராமங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மேலும் அரிசி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பாமாயில் மாதிரிகளை அவர் பார்வையிட்டார். அப்போது ஊழியர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலை அவர் தொடக்கி வைத்தார். பின்னர் கீழையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவி தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியதாவது, காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுப்போம். TPC வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என்றார். இதுல வேகன்சி நான் இன்னும் இப்ப இந்த பதவி ஏற்கனவே இருந்து ஓரளவுக்கு எனக்கு இருந்தா கூட எப்பவுமே இப்போ புதுசா 10 நாள் தான் இருக்கு. டெஃபினட்டா அந்த வேகன்சிஸ் ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணா கூட சில பேர் ஜாயின் பண்ணலன்னு சொல்லி JRPDS சொன்னாரு. அது நாங்க அதை ஒருங்கிணைந்து அதை எப்படி அந்த வேகன்சி அதே மாதிரி விவசாயிகளும் சொன்னாங்க பல இடத்துல வேகன்சிஸ் இருக்கு, அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஏற்கனவே அமைச்சரும் அறிவித்திருக்காரு. அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம். செகண்ட் பல திட்டங்கள் புதிய இருக்கிற திட்டங்களை இன்னும் செம்மையாக கொண்டு போகணும். அதே மாதிரி நாங்க விவசாயிகளும் நாங்களும் ஒரு விவசாயிகளுக்கு எங்க கூட்டுறவு சங்கம் ஒரு பாலமா இருக்கணும்ங்கிறது தான் சொல்லியிருக்கோம். DPCல இருக்கட்டும், அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற பணியாளர்கள் அவங்களோட இணக்கமாக செயல்படணும். ஏனென்றால் இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. இந்த விவசாயங்கிறது ஒரு பக்கம் விதையிடுறது, விளைக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸு, அதுக்கப்புறம் உரம், கடைசியில் திருப்பி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம அரிசியாக மாற்றி மறுபடியும் பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லாமல் சத்தான உணவுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு வகையில் போகிறது. டெஃபினட்டாக அவங்க கோரிக்கை சில விவசாயிகளும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அனைத்து மாவட்டம் இப்போ 4 மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் கூட அனைத்து மாவட்டம் நாளைக்கு மறுபடியும் கும்பகோணத்தில் கூடுதல் இடங்களை பார்வையிட்டிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் கருத்துக்கு ஏற்ப ஃபர்தர் சேஞ்சஸ் என்ன பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம். நாமக்கல் பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் ஆடி 18 பண்டிகை உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். பொதுமக்கள் புதுமண தம்பதிகள் அதிகாலையில் காவிரி ஆற்றில் நீராடி காவிரி தாயை வணங்கி மணலில் கன்னிமார் தெய்வங்களை அமைத்து படையில் இட்டு மஞ்சள் கயிறுகளை வைத்து சாமி கும்பிடுவது வழக்கம். இந்த முறை மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் மீன் பிடிக்கவோ பரிசில் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். இன்று ஆடி 18 பண்டிகையை ஒட்டி காவிரி ஆற்றில் நீராட வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திருப்பி அனுப்பப்பட்டனர். அருகில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் குழாய்களில் நீராடி செல்கின்றனர். காவிரி ஆற்றின் விடுவதற்காக நவதானியங்கள் மற்றும் முளைப்பாரிகளை எடுத்து வந்த பொதுமக்கள் ஆற்றுப்பாலத்தில் இருந்து காவிரி ஆற்றுக்குள் கொட்டிவிட்டு காவிரி தாயை வணங்கி சென்றனர்.
மாயனூர் காவிரி கதவணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரியில் ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீர் கடல் போல் காட்சி அளிக்கிறது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து தற்போது 1,67,156 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மாயனூர் காவிரி கதவணையில் உள்ள 100 மதகுகளில் 98 மதகுகள் வழியாக காவிரியில் 1,65,636 கன அடியும், தென்கரை வாய்க்காலில் 700 கன அடியும், கட்டளைமேட்டு வாய்க்காலில் 400 கன அடியும், கிருஷ்ணராயபுரம் கிளை வாய்க்காலில் 20 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கிளை வாய்க்காலில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடும் அழகு பார்வை காட்சி பிரத்யேக வீடியோ வெளியாகியுள்ளது. வருடந்தோறும் ஆடிப்பெருக்கு விழா சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கலில் அரசு விழாவாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் இன்று ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் பங்கேற்று 367 நபர்களுக்கு 8 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக அரசு சார்பில் பல்துறை விளக்க கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். செய்தி விளம்பரத்துறை, வனத்துறை, வேளாண் துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரங்குகளை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பின்னர் மலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் வாகனம் மூலம் பொருட்கள் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் கலை பண்பாட்டு துறையினரின் நடனம், நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ மணி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். திருப்பூரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இணைந்து கடந்த ஜூன் மாதம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றனர். அதனைத் தொடர்ந்து நேபாளில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கைப்பந்து போட்டிக்கு தேர்வாகி இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, நேபாள், பூட்டான் உள்ளிட்ட 6 நாடுகள் கலந்து கொண்ட கைப்பந்து போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் திருப்பூரை சேர்ந்த மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இதனைத் தொடர்ந்து பதக்கத்துடன் திருப்பூர் திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் வைத்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் சென்னையில் உள்ள VIT தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் ரயிலில் தனது அக்கா பட்டம் பெறுவதை பார்ப்பதற்காக தாய் தந்தையுடன் ரயில் மூலம் காட்பாடி வந்துள்ளார். அப்போது காட்பாடி ரயில்வே நிலையம் ரயில் வந்து நிற்கும் போது ஆகாஷ் தூங்கிவிட்டதாகவும், ரயில் புறப்படும் போது ரயிலில் இருந்து இறங்க முயற்சித்த போது ரயிலின் சக்கரத்தில் சிக்கி உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது அக்கா கல்லூரியில் பட்டம் பெறுவதை பார்ப்பதற்காக தாய் தந்தையருடன் வந்த தம்பி ரயில் சக்கரத்தில் மாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே ஜவ்வாது மலை அடுத்த கோவிலூர் பகுதியில் நேற்று காட்டு யானை சுற்றித் திரிந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து கிளானூர் பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளனர். மேலும் இதுகுறித்து விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கவும், இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் வனத்துறையினர் ஒற்றை கொம்பன் காட்டு யானை ஊருக்குள் வராமல் இருக்க கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை செங்கம் அருகே ஆண்டுதோறும் தங்களது குல தெய்வமான நீப்பத்துறை சென்னியம்மனின் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு ஏராளமான கிராம மக்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் சென்று குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது வழக்கம். புதுப்பட்டு பகுதியில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலுக்கு ஒரு நாளைக்கு முன்பே ஊர்வலமாக உறவினர்களை அழைத்து சென்று தங்கள் குடும்பத்தில் புதிதாக திருமணம் செய்த புதுமண தம்பதிகளுக்கு தாலி மாற்றி கட்டவும், குழந்தைகளுக்கு காது குத்தவும், தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சென்னி அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தும் வகையில் ஆடு, கோழிகளுடன் அனைத்து உறவுகளையும் பாரம்பரிய முறைப்படி கிராம பண்பாட்டுடன் அழைத்துக் கொண்டு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என தெய்வீக இசையுடன் பாரம்பரியமாக கோவிலுக்கு பூரணமாக சென்று வழிபட்டனர். இந்நிகழ்வு காண்போரை மகிழ்ச்சி மற்றும் வியப்பில் ஆழ்த்தும் விதமாக அமைந்திருந்தது. பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிலிப்பைன்ஸின் மிண்டானோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 அலகுகளாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அருகில் உள்ள பகுதிகளில் உணரப்பட்டதாகவும், இருந்தாலும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 30 கோடியில் புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வயநாடு நிலச்சரிவு, தமிழ்நாட்டை சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு, 25 பேர் மாயம். காவிரி உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்க முடியாது, அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகள், உற்பத்தி துறையில் இந்தியா சாதனை படைத்து வருகிறது, பிரதமர் மோடி பெருமிதம். ராணுவ உடையில் சென்று பார்வையிட்டார் நடிகர் மோகன்லால்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.